கனடாவின் கியூபெக்கின் ஹட்சன் பகுதியில் அமைந்துள்ள பென்க்ரோ ஃபார்ம்ஸ் உரிமையாளர்களான மேட் பென்னி மற்றும் அலானா கோஸ்த்ரோ தம்பதி சமீபத்தில் பெரிய அளவிலான நிதி மோசடியால் பாதிக்கப்பட்டனர். உணவு பரிமாற்ற நிறுவனம் ஒன்றை சேர்ந்தவர் என பொய் கூறி வந்த நபர் ஒருவர் சுமார் $17,000 மதிப்பிலான மொத்த இறைச்சிக்கு ஆர்டர் கொடுத்துள்ளார். இவர்களது ஸ்கொயர் கட்டண இயந்திரத்தில் அப்பணம் அங்கீகரிக்கப்படாததால் தம்பதியினரும் பொருட்களை அனுப்பியுள்ளனர். அடுத்த வாரமே அந்த நபர் மீண்டும் பெரிய ஆர்டர் கொடுத்த போது அதில் ஒரு பகுதி கட்டணம் மட்டுமே செலுத்த முடிந்தது. இதனால் சந்தேகமடைந்த தம்பதி எஞ்சிய பணத்தை நேரில் வந்து செலுத்துமாறு கூறிய நிலையில் அந்த நபர் தலைமறைவானார். அதற்குள் சுமார் $27,000 மதிப்பிலான பொருட்கள் கைமாறிவிட்டன. சுமார் 6 வாரங்களின் பின்னர் அந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் போலி எனவும் அந்த முழு இழப்பீட்டிற்கும் தம்பதியை பொறுப்பும் என்றும் ஸ்கார் நிறுவனம் தெரிவித்தது. இழப்பை ஈடுகட்ட இவர்களது தினசரி விற்பனை பணத்தை அந்நிறுவனம் பிடித்தம் செய்ய தொடங்கியதால் வேறு வழியின்றி கடையில் ரொக்க பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் முடிவுக்கு இவர்கள் தள்ளப்பட்டனர். தற்போது இந்த தொகையை 12 மாதங்களில் திருப்பி செலுத்த ஒப்பந்தம் செய்துள்ளனர். பொதுமக்களின் நிதியுதவி மூலம் $13,000 வரை நிதி திரட்டப்பட்டுள்ள போதிலும் வங்கிகளுக்கு மட்டும் சாதகமாக இருக்கும் கொள்ளைகளை மாற்றி சிறு வணிகர்களுக்கு போதுமான பாதுகாப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டும் என இந்த தம்பதி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.